ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிவி எலக்ட்ரிக் சார்பாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு புது ஃபால்ட் ஒன்று வந்திருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில். நம்ம அதை வந்து சால்வ் பண்ணோம். அது என்ன ஃபால்ட் வந்துச்சுன்னா, இது ஃபுல் டெத்து கண்டிஷன் சொல்லி கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இது சரி ஆன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது லைட்டை வந்து டிஸ்பிளே வர மாதிரி வந்துட்டு போயிட்டு, சரி லூஸ் கான்டாக்ட் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த லூஸ் கான்டாக்டும் இருந்த மாதிரி இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றி பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றின உடனே அது ஃபுல் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆகிட்டு, அப்புறம் என்ன ஒன்று ஃபுல் டெத்து கண்டிஷனில் இருக்குது. எதுவும் நான் எல்லாமே வோல்டேஜ் கரெக்டாக வருது, இதுக்குள்ளே சப்ளை வரல, எதனால் வரல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து 78L05 என்ன இருக்குது பார்த்தீங்களா, 78L05 இந்த டிரான்சிஸ்டர் நம்ம மாற்றினோன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் என்னென்னா, ஃபேன் வந்து ஸ்லோவாக சுற்றுது, ஃபேன் சுற்றலை அப்படின்னு சொல்லும்போது, ஃபேன் நம்ம மொத்தமாக மாற்றுறது நல்லது. ஓகேவா, ஃபேனை மாற்றுறது நல்லது, மாற்றி பார்க்குறது நல்லது. மாற்றி பார்த்துமே அது வரல அப்படின்னு சொல்லும்போது, அது பக்கத்தில் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், வேல்யூ கரெக்டாக செக் பண்ணணும். அந்த வேல்யூ தான் நான் 8055 சொல்லி ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், 8050ன்னு. அதை நம்ம மாற்றி விட்டோன்னா அந்த ஃபால்ட் வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் என்னென்னா, நம்ம ஒரு பழசாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்மள்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு இண்டக்ஷன் வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 UFT கெப்பாசிட்டர், இல்லைனா இதில் சில 5 UFT இருக்கும். இந்த கெப்பாசிட்டரு அப்புறம் வந்து இது அப்புறம் இந்த சின்டெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், இதுவும் ஒரு கெப்பாசிட்டர் தான். இதுக்கும் வேல்யூவும் கரெக்டாக பார்த்து இதையும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம ஐஜிபிட்டை சேஞ்ச் பண்ணோன்னா டக்குன்னு கம்ப்ளைண்ட் வராது. ஓகேவா, அடிச்சுட்டு போகாது. அப்புறம் வந்து விட்டு சூடாகுது, எங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஹீட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை வந்து மாற்றிடுறது நல்லது, இதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறது நல்லது. இதுதான் இதில் ப்ராப்ளம் இருந்தாலே அந்த E0 எரர் காமிக்கும், இது ஃபால்ட் வரும். இது நம்ம ரெடி பண்ணால் ரெடி ஆகிரும். அப்புறம் என்னென்னா, இது சீனா டயர்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹீட்டிங் சென்சார். இதில் வந்து ஃபால்ட் இருந்தாலுமே E0 எரர்னு காமிக்கும், ஹீட் ஆகாது. இதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேறு புதுசாக ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.